أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற ஏகத்துவ கொள்கையையும் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலுக்கு பிறகு வேறு யாருடைய வழிகாட்டுதலும் இல்லை என்கின்ற தூதுத்துவ கொள்கையையும் ஏற்ற முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்து வருகின்றோம். நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த கொள்கையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வையும் மரணத்தையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தில் நம்முடைய வாழ்க்கை சக்கரம் சுழன்று சென்றாலும் அவ்வப்போது இரண்டு முக்கியமான பலகீனத்தின் காரணமாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த கொள்கையில் உறுதி அற்றவர்களாகவும் நம்பிக்கை இழந்தவர்களாகவும் இறைவன் மீது வைத்திருக்கின்ற முழுமையான நம்பிக்கையில் இருக்கிற தரம் அந்த வீரியம் குறைந்தவர்களாகவும் அசத்திய பாதையை தேடக்கூடிய வழியில் சருகி செல்லக்கூடிய அவல நிலையில் இருப்பவர்களாகவும் இருப்பதை பார்க்கிறோம். அது என்ன ரெண்டு பலகீனம்னு கேட்டா, இன்றைக்கு முதலாவதாக சொல்ல வேண்டும் என்றால் பொருளாதாரம் என்கிற ஒரு பலகீனம். மனித குலத்திற்கு அத்தியாவசியமாக இருக்கக்கூடியது பொருளாதாரம். ஆனால் அந்த அத்தியாவசியமான பொருளாதாரத்தை அளவுக்கு மீறி சம்பாதிக்க வேண்டும் என்கிற பேராசை ஒரு பக்கம், போதுமென்ற மனம் இல்லாத காரணத்தினாலும் இந்த பொருளாதாரத்தை சம்பாதித்தவர்கள் நல்ல வசதி வாய்ப்பில் இருப்பவர்களை பார்த்து பார்த்து நாம் ஏன் இன்றைக்கு பின்தங்கி இருக்கிறோம் என்கின்ற ஒப்பீட்டின் காரணமாகவும் தன்னை பற்றிய ஒரு தாழ்வு மனப்பான்மையின் காரணமாகவும் இறை நம்பிக்கையிலிருந்து சருகக்கூடிய அவல நிலையில் இருப்பதை பார்க்கிறோம். எந்த அளவுக்குன்னா நம்முடைய பார்வை கூட அந்த பலகீனத்தை வெளிப்படுத்தக்கூடிய அளவில் இருக்கிறது. ரோட்ல போய்கிட்டு இருக்கிறோம், ரோட்டு ஓரத்துல கல்லு வண்டியில ஒருவர் படுத்து கொண்டு இருப்பார், அவரை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டோம். அதுக்கு பக்கத்துல ஒரு குடிசையில ஒரு அம்மா பாத்திரம் கழுவிட்டு இருப்பாங்க, அவங்கள கண்டுகொள்ள மாட்டோம். அதற்கு பக்கத்துல ஒரு ஓட்டு வீட்டுல அந்த ஓட்டு வீட்டு வாசல் ஓரத்துல ஒரு பாத்ரூம் இருக்கும், 4 தகரத்தை பாத்ரூமாக வைத்து பயன்படுத்தி புழங்கி கொண்டிருப்பார்கள், அவர்களை ஏறெடுத்து கூட சிந்திக்க மாட்டோம். அதற்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அளவுல ஒரு டெரஸ் போட்ட வீடு இருக்கும், மாடியில சில அந்த கம்பிகள் போட்டு இருக்கும், ஆனா வீடு கட்டுமான பணி புரிந்திருக்காது, கீழ் வீட்டுல குடியிருந்துட்டு இருப்பாங்க, இவர்களையும் கண்டுகொள்வதில்லை. இப்ப கண்கள் எல்லாம் பார்க்கறது 4 மாடி வீட்டை பார்த்து விட்டு உடனடியாக ஒரு யோசனை, இவனெல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டான், நமக்கு அல்லாஹ் எதையுமே கொடுக்கவில்லையே, உடனே இந்த யோசனை தான். அந்த சின்ன தாழ்வாக இருக்கக்கூடிய யாரையுமே பார்க்காமல் உயர்ந்த இடத்தில் உள்ளவர்களை பார்த்துட்டு நம்ம பார்வை மேலதான் பார்க்குது. அவன் அப்படி கட்டிட்டான், இவன் இப்படி கட்டிட்டான், இவன் கார்ல போறான், இவன் இந்த கார்ல போறான், அவன் அந்த கார் வாங்கியிருக்கிறான், இவன் இந்த பைக்கை வாங்கியிருக்கிறான். இந்த மாதிரியான பார்வையில் இருப்பதும், ஒரு பெண்ணை எடுத்துக்கொண்டால் நம்ம கூட வாக்கிங் போனாங்க, இப்ப அவங்க கார்ல போறாங்க, கழுத்தெல்லாம் நகையாக ஜொலிக்குது, இந்த அளவுக்கு ஜவுளி கடையே விலைக்கு வாங்கக்கூடிய அளவுல வீட்டுல துணிகள் பட்டு கம்பளம் எல்லாம் குவிஞ்சிருக்குது, இவர்களுக்கெல்லாம் இவ்வளவு சொத்துக்கள் எப்படி குவிஞ்சிருக்குது, இப்படி எல்லாம் இவர்களுடைய பார்வை எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை மறந்து விட்டான். 5 வேளை தொழுகிறோம், இன்னும் புண்ணியம், 5 வேளை பள்ளிவாசல் பக்கம் தலை வச்சு கூட படுக்கல, இவனுக்கு 10 மாடி கட்டணும். அல்லாஹ்னு வாழ்ந்துகின்றது நமக்கு ஒரு ஓட்டு வீட்டு கூட கிடைக்கல, வாடகை வீட்டு குடியிருந்து இருக்கிறோம். இவன் என்னடான்னா அல்லாஹ்வை பற்றி நினைச்சது கூட கிடையாது, பெருநாள் தொழுகை கூட தலை வச்சு கொடுக்க மாட்டான். இவன் வீட்டுல பைப்பை திறக்கவே வேண்டியதுல கையை நீட்டா தண்ணி வரக்கூடிய வகையில அட்வான்ஸ் டெக்னாலஜியில வச்சிருக்கிறான். பாத்ரூம் பார்த்தா போதும், அந்த பாத்ரூம்ல கட்டியிருக்கா பாருங்க, மொசைக்கு போட்டு டைல்ஸ் போட்டு கல்ல, அதை வச்சா ஒரு வீடு கட்டலாம், அந்த அளவுக்கு இருக்குது.
நமக்கு என்னன்னு சொன்னா பாத்ரூம் போனோம்னா வரிசையில வந்து நிக்கணும். அதுவும் ஒரு காம்பவுண்ட் இருக்கிற அத்தனை பேரும் போனதுக்கு பிறகுதான் நம்ம காலையே முடியும். அந்த அளவுக்கு இருக்குது. இப்படி எல்லாம் ஒவ்வொன்றையும் அவன் ஒப்பிட்டு பார்த்து விட்டு அவன் எங்க வந்து கை வைக்கிறான்னு சொன்னா இறைவன் மீது உள்ள நம்பிக்கையில் இழந்து இறைவன் கண்ணு திறக்கல. அப்ப இறைவன் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையில என்ன புண்ணியம்? ஒண்ணுமே செய்யாதவன், பாவம் செஞ்சவன், வழிபறி செய்யறவன், திருடுறவன், ஏமாத்துறவன், மோசடி பண்றவன் கோடீஸ்வரனா இருக்கலாம். நாம மட்டும் ஆக தரத்தால் இருக்கிறோம்னா இறைவன் வந்து இறைவன் ஒரு நம்பிக்கை இருக்கு. அது நம்மள என்ன புண்ணியம்? எண்ணத்துல போது வாரி கொட்டி இருக்குது, ஒண்ணும் கிடையாது தானே என்று இவனுடைய ஈமான் அந்த இடத்துல ஒரு ஆட்டம் காணக்கூடிய அவல நிலைக்கு தள்ளப்படுகிறதை பார்க்கும். பத்தாக்குறைக்கு குடும்பத்துல வேற இந்த பிரச்சனை தலைதூக்கும். தனக்கு 2 அண்ணன்மார்கள் இருப்பார்கள். அவனுக்கு இந்த ஏகத்துவம்னு சொன்னா பாயத்தான் பிடிக்காது. ஒருத்தர் எப்படி இருப்பான்? அல்லாஹ்லாம் பேசிக்கிட்டு நிக்காத அப்படின்னு எடுத்து பேசுவான். அவன் என்ன பார்ப்பான்? தான் ஏன் முஸ்லீமாக இருக்கிறதும் வெங்கி தலை உடையக்கூடிய வகையில் அவன் பேசிக்கிட்டு இருப்பான். இந்து மக்கள், கிறிஸ்தவ மக்கள் என்று பல மதத்தை சார்ந்த மக்களோடு பழகி அவனுக்கு பிற மத கலாச்சாரத்தின் மீது உள்ள மோகத்தின் காரணமாக அவன் நடமாடும் பிற மதத்தை சார்ந்தவனை போலவும் பெயரில் முஸ்லீமை போலவும் இருப்பான். அவன் தாழ்வான சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பான். இன்னொரு என்ன இருக்கானே, அவன் என்னடான்னா வாரத்துல 3 நாள் 3 தர்காவுக்கு போயிட்டு வந்துடுவான். அப்ப இதுக்கு இடையில தர்காவுக்கு போறது பாவம், அல்லாஹ் வணங்கணும் என்கிற இந்த ஏகத்துவத்தையும் அந்த இறை நம்பிக்கையை பற்றி சொன்னா அதை எதிர்க்கிற ஒரு கூட்டம், அதற்கு மாறு செய்கிற இன்னொரு கூட்டம். இந்த கூட்டத்தை பார்த்தா நல்ல செழிப்பா இருக்கிறாங்க, நம்மளை பார்த்தா ஓட்டாண்டி மாதிரி இருக்கிறோம். அந்த கூட்டத்தாருடைய அண்ணன் தம்பிகளுடைய பொட்டாட்டிமார்கள், அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லா செழிப்பா இருக்கிறதும், நம்ம மனைவி பிள்ளைகள்லாம் உள்ள போகும்போது வாழ்ந்து கூட அவங்க கூப்பிடாம இருக்கிறதும், நம்மளை ஏறெடுத்து கூட கண்டுக்காம இருக்கிறதும், நம்ம தாய் தகப்பன்மார்களே இந்த 2 பிள்ளைகளை ரொம்ப கவனிக்கிறதும், நம்மளை மாற்றாந்தாய் பிள்ளை மாதிரி எல்லாமே புறக்கணிப்புக்குள்ள மாற்றாந்தாய் பிள்ளை மாதிரி நடக்கிறதும், இதுவே ஒரு சைக்காலஜிக்கலா நம்ம ஒன்றும் இல்லாதவங்க, யாரும் ஏறெடுத்து கூட கண்டுக்க மாட்டாங்க, மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை, முக்கியத்துவம் இல்லை, ஒரு முன்னிலைப்படுத்துறது இல்லை, எதுவுமே இல்லை. ஊர் உலகத்துல பார்த்தாலும் ஆக திறந்தாலும் என்னடா இறை நம்பிக்கை என்ற இந்த மார்க்கத்தின் மீது, இறைவன் மீது, இஸ்லாத்தின் மீது உள்ள அந்த கொள்கை உறுதியெல்லாம் தளர்ந்து போகக்கூடிய ஒரு பலகீனத்தில் சைத்தான் இழுத்து கொண்டிருக்கிறான். அந்த இழுவையில் இவனும் ஈர்க்கப்பட்டு தள்ளப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அவர்களில பார்க்கணும். இன்னொரு பலகீனம் என்னன்னு கேட்டா உறவுக்காரர்களுடைய பலகீனம். இந்த சொந்தக்காரர் பார்த்தீங்களா, இவர்கள் விஷயத்தினால் இவனுக்கு ஏற்படுகிற ஒரு பலகீனம். அது என்ன? வரதட்சணை வாங்கக்கூடாது, அது ஒரு அநியாயம், அக்கிரமம், ஊரெல்லாம் வாயிலே பேசிட்டோம். ஆனால் அந்த வரதட்சணை வாங்குவது பாவம் எவ்வளவு வேகத்தில் சொன்னோமோ அந்த திருமணம் தன் சகோதரனுக்கு வரப்போகுது. வரதட்சணை வாங்கி தான் திருமணம் நடத்த போறாங்க. இந்த திருமணத்தில் நான் புறக்கணித்து விட்டால் என்னையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்க, என் மனைவியை ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்க, என் குடும்பத்தை இனி மதிக்கவே மாட்டாங்க. உறவை பகிர்ந்து கொள்ளலாமா? உறவை முறித்துக் கொள்ளலாமா? இந்த உறவை முறித்துக் கொண்டோம்னா நாளைக்கு எந்த விதமான சொந்த பந்தங்கள் வந்து நிற்காது அப்படிங்கிற மாதிரியாக இந்த உறவுக்காரர்கள் என்ற பந்தத்தை வைத்துக் கொண்டு ஈமான் ஒரு ஆட்டங்காலம். வரதட்சணை கலந்துக்கலாமே, அந்த பெண்கள் வயதுக்கு வந்து விட்டால் அந்த சீர் நிகழ்ச்சியில போய் கலந்துக்கலாமே, ஒரு காது குத்தல் கலந்துக்கலாமே, மொட்டை அடிக்கிறதுல கலந்துக்கலாமே, கத்தனா பண்றதுல கலந்துக்கலாமே என்று அவர்கள் செய்கிற மார்க்கத்துக்கு முரணான எந்த அனாச்சாரமா இருந்தாலும் உறவையே நம்ம புறக்கணிக்கிறோம். விருந்து அழைச்சா போக வேண்டியதுதானே. இந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டங்கள்ல அந்த உறவுக்காக வேண்டி கொள்கை உறுதி அற்றவர்களாக போகக்கூடிய நிலையிலும் இருப்பதை பார்க்கிறோம். இன்னும் உச்சகட்ட அது எந்த இடத்துல வெடிக்கும்னா, இவர் வீட்டுல வந்து கத்தம் இல்ல, பாத்தியா இல்ல, சீர் இல்ல, சடங்கு இல்ல, அப்படி வரிசையா போட்டுக்கிட்டே இருப்பாரு. மொத்தத்துல அஜரத்துக்கு சம்பளம் இல்லை, அந்த அளவுக்கு சொல்லிக்கிட்டு வருவாரு. சொல்லிக்கிட்டே வராரா, அவங்க வீட்டுல அவங்க மூத்தவர்கள் யாராவது இறந்துடுவாங்க. இறந்த உடனே அடக்கம் பண்ற பிரச்சனை. கேட்டா இவர் தர்கா வழிபாட்டுக்காரா இருந்திருக்காரு, நான் இவருக்கு தொலை வைக்க மாட்டேன். மாக்கானலி நபியின் வல்லதீன ஆகும் இஸ்தக்ஃபிருல் முஷ்ரிக்கீன், இறை நம்பிக்கை கொண்டவர்கள் நபியாக இருந்தாலும் சரி, அவர்களும் கூட இறைவனுக்கு இணை கற்பித்தவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்பது தகுதி இல்லை, அனுமதி இல்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். எனவே இவருக்கு நான் தொலை வைக்க மாட்டேன் அப்படின்னா ஊரே 2ஆ போயிடும். பெத்த தகப்பனாருக்கு தொலை வைக்காத ஒரு துரோகி, ஒரு குரோத செயல், ஒரு காட்டு மிராண்டி, நீ என்னடா தௌஹீத்வாதி, தௌஹீத்வாதினால தொலை வைக்கிறது அவன், ஆனா நீ எல்லாம் என்னடா பெரிய தௌஹீத்வாதி என்று சொல்லி ஒரு பிரச்சனை நிக்க பாருங்க. அப்ப நம்ம தாயார் நம்மளை பார்க்கிற பார்வை
இவன் வந்து பெத்த தகப்பனார் வந்து இவன் எத்தனையோ பிள்ளைகள் பெற்றாரு, இவனை பெற்றது பெரிய முசீபத்துல பெற்றதுக்கு மாதிரி அந்த தாயாருடைய பார்வையும், அக்கா தங்கச்சிமார்கள் மற்றதுக்கெல்லாம் வரமாட்டாங்க. இந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் பல பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டு இருக்கும். இந்த மருமக குடும்பத்தை நல்லா சுயில் தூக்கி கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பா. இந்த நாத்தனார்கள் சொல்லி அக்கா தங்கச்சிகள் அன்னைக்கெல்லாம் வராம இறந்து போனதுக்கு சொத்து பிரிவினைலாம் வருது. அப்ப எல்லாரும் வந்து இருக்கும் பொழுது தொலை வைக்க மாட்டானா, நாமளே யாரும் தொலை வச்சிருப்பேன், எங்க அப்பாவுக்கு தொலை வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்ட்டு அந்த ஒரு பூதாகரமா கிளப்புறதும், ஒட்டுமொத்த ஊர் ஜமாத்தை எதிர்த்து நிக்கிறதும், இப்ப தொலை வைக்கவே மாட்டியா அப்படின்னு வச்சு நசுக்கும் பொழுது அப்ப திரும்பி பார்க்கலாம் தன்னோட யாரும் இல்லை. என்ன பார்க்கலாம், உறவுக்காரம் இல்லை, காசு இல்லை, வசதி இல்லை, என்னடா இது வாழ்க்கை, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில ஒரு உறவை பகைச்சிக்கூடிய வாழ்க்கை தேவைதானா என்கிற மாதிரி சைத்தான் கொஞ்சம் இழுத்து விடணும்னா அந்த உறவுகளால் இவனுடைய ஈமான் பலகீனப்படுகிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறது பார்க்கும். இவனே நாளைக்கு ஒரு வரலட்சணை கல்யாணத்துக்கு ஆட்படுத்தப்பட்டு போவான். ஏன்டா இப்படி போன, எங்க அம்மா டார்ச்சர் பண்றாங்க, இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னு சொன்னா இன்னைக்கு மேல நீ வந்து எனக்கு பிள்ளையும் இல்லை, நான் உனக்கு அம்மாவில போடா வெளியிட்டாங்க, என்ன பண்றதே தெரியல என்று சில பேர் வந்து பலகீனம் சொல்வார்கள், சில பேர் அதையே சாதகமாக்கிட்டும் சொல்வார்கள். ஆனால் இந்த உறவு காரணம் காட்டி ஈமானை இழக்கக்கூடிய அவல நிலையில் இருப்பதை பார்க்கிறோம். அப்ப இந்த ரெண்டு விஷயத்திற்கும் இஸ்லாம் என்ன தீர்வு தருகிறது, இந்த பலகீனத்தை அவனை சரி பண்ண வேண்டும் என்றால் இஸ்லாம் அதற்கு அழகான ஒரு நல்ல தீர்வை தந்திருக்கிறது. எந்த அளவுக்குன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணத்தின் மூலமாக அந்த தீர்வை சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு அறிவுரைகளை வழங்கியிருக்கிறாங்க. அந்த அறிவுரைகள்ல ஒரு தோணி என்னன்னா, எந்த விஷயத்தை சொல்ல போறோமோ அதுக்கு ஒரு பீடிகை போடுவார்கள். பீடிகை போட்டு மக்களை எல்லாம் இது குறித்த விளக்கம் என்ன என்று கேள்வி கேட்கக்கூடிய ஆர்வத்தை ஏற்படுத்தி விடுவார்கள். அப்பதான் பதில் சொல்வார்கள். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அந்த பொன்மொழிகள் அமைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா ரகிப அன்ஃபுஹு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவன் நாசமாகட்டும், மூக்கு மண்ணை கவட்டுன்னு அர்த்தம், அது நாசமாகட்டும் அப்படிம்பாங்க. உடனே சஹாபாக்கள் திடீர்னு ரசூலுல்லாஹி நாசமாகட்டும்ங்கிறாங்களே, யாரை சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க, ஏன் இப்ப கோவப்பட்டாங்க, இப்படி வந்துச்சுல ஒரு 3 கேள்வி. ரெண்டாவது ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க ரகிபான் சும்மா ரகிபான் மீண்டும் அவன் நாசமா போகட்டும், ஒரு ஈர்ப்பு கூடுது, யாரையோ கொஞ்சம் முக்கியமாக சொல்ல போறாங்க, அது என்ன, மீண்டும் நாசமாகட்டும். அப்புறம் சொல்றாங்க, யாருக்கு தாய் தகப்பனார் ஒருவரோ அல்லது ஒருவருக்கு மேல் இருவரோ இருந்து வயோதிகத்தை சந்தித்து அந்த வயசான காலகட்டத்தில் இந்த பெற்றோருக்கு இவன் பணிவிடை செய்யாத காரணத்தினால் நரகத்துக்கு போறானே, பணிவிடை செய்தா சொத்துக்கு போயிருப்பான், ஆனா செய்யாம நரகத்துக்கு போறானே, இவன் நாசமா போகட்டும் அப்படிங்கறத பின்னாடி கூட சொல்லுவாங்க. அதோட முக்கியத்துவம். அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்டு கூட சொல்வார்கள், உங்களுக்கு இந்த நாளை பற்றி தெரியுமா? உடனே சஹாபாக்கள் சொல்லுவாங்க, இந்த நாளை பற்றி அல்லாஹ்வும் தூதரும் அறிந்தவர்கள். இந்த ஊரை பற்றி தெரியுமா? அல்லாஹ்வும் தூதரும் அறிந்தவர்கள். இந்த மாதத்தை பற்றி தெரியுமா? அல்லாஹ்வும் தூதரும் அறிந்தவர்கள். அப்படி கொண்டு வந்து இந்த நாள் எவ்வளவு புனிதமோ, இந்த மாதம் எவ்வளவு புனிதமோ, இந்த நகரம் எவ்வளவு புனிதமோ, அதே மாதிரி இன்ன திமாக்கும் அம்பாலுக்கும் ஆறாருக்கும் ஹராம், உங்கள் ரத்தம், மானம், உயிர் ஹலால், ரொம்ப பரிசுத்தமானது, புனிதமானது. இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்திக்கு பிறகுதான், பீடிகைக்கு பிறகு செய்தி கொண்டு வந்து வைப்பாங்க. அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. ஒரு மனிதன் வாழ்ந்த காலத்தில் அந்த உதாரணத்தை சொல்வதை விட இறந்த மனிதனை வைத்துத்தான் அந்த உதாரணம் சொன்னது ரொம்ப பொருத்தமா இருக்கிறது. அந்த இறந்த மனிதனை வைத்து சொன்ன உதாரணம் தான் வாழக்கூடிய மனிதனுக்கு பாடம் கூட்டக்கூடியதாக இருக்கிறது. எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, எத்பவுல் மையித்த ஸலாஸா, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அந்த சடலத்தை, அந்த மையத்தை, அந்த ஜனாசாவை 3 பின்தொடர்கிறது. ஃபயர்ஜிஉ இஸ்னானி, 2 திருப்பி விடுகிறது. வயபுகா வாஹிதுன், 1 சேர்த்து விடுகிறது. இத ரசூலுல்லாஹி சொன்னது. அதற்கு பிறகு 3 என்ன, திருப்பக்கூடிய 2 என்ன, சேர்த்து போகிற 1 என்ன, அத ரசூலுல்லாஹி கரெக்டா சொல்லுவாங்க. அப்ப இந்த தோணில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட 2 விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனோடு 3 தொடர்ந்து செல்கிறது. அந்த 3ம் கபரஸ்தான் வரைக்கும் செல்லும். கபரஸ்தானை விட்டு 2 திரும்பி விடுகிறதுன்னு சொன்னாங்க. அந்த 2 என்ன, அஹ்லுஹு வ மாலுஹு, ஒரு மனிதன் இறந்து விட்டால் சொந்தக்காரர்கள், உறவினர்கள் அவனோடு செல்வார்கள். இறந்து விட்டதற்கு பிறகு அவனை விட்டு திரும்பி விடுவார்கள். மன்னரையும் வந்து பயன் தர மாட்டார்கள், மறுமையிலும் வந்து பயன் தர மாட்டார்கள். மாலுஹு, இவருடைய சொத்துக்களும்
இதே போல இவன் இறந்து விட்டால் இவனோடு சேராமல் திரும்பிவிடும். மன்னரைக்கும் பலன் தராது, இந்த பொருளாதாரத்தை வைத்து மறுமையிலும் பலன் பெற முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ரெண்டுல முதல்ல பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டால் இஸ்லாம் இந்த பொருளாதார விஷயமா நமக்கு என்ன சொல்றது என்று சொன்னால், இவன் இந்த உலகத்துல சம்பாதிக்கிறதுக்கு இவ்வளவுதான் சம்பாதிக்கணும்னு லிமிட் போடவே கிடையாது. எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் சில நிபந்தனைகள் போட்டிருக்கிறது. ஹராமான வழியில சம்பாதிக்க கூடாது. நாம் சம்பாதித்ததை வைத்து செலவழிக்கிற பொழுது பெருமையோ ஆணவமோ அகந்தையோ கொள்ளக்கூடாது. நாம் சம்பாதிக்கிற பொழுது இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமை மறந்துவிடக்கூடாது. நாம் சம்பாதிக்கின்ற காலகட்டத்தில் இந்த பொருளாதாரத்தை சம்பாதிக்கிற பொழுது பேராசைப்பட்டு விடக்கூடாது. பேராசை என்றால் என்னன்னு கேட்டா, இன்னைக்கு நம்ம பொருளாதாரம் கடை திறக்கிறோம், 100 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். நாளைக்கு கடையை திறக்கும் போது 500 ரூபாய் லாபம் கிடைக்கிற மாதிரி ஆர்வத்தோடு சம்பாதிக்கிறதுக்கு கடை நேரமா திறந்து வைக்கணும், நல்லா முயற்சி செய்யணும்னு முயற்சி செய்யலாம், அது தப்பு இல்லை. 500 ரூபாய் கிடைக்கல, 200 ரூபாய் கிடைக்குது, அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கடுத்து நம்ம 500 ரூபாய்க்கு முயற்சி பண்றோம், ஒண்ணுமே கிடைக்கல, இப்போ என்ன, அல்ஹம்துலில்லாஹ். ஏன் கடையை இழுத்து மூடி இந்த கடை எப்ப பார்த்தாலும் கூட்டி தான் கிடக்குங்கிற பேரை விட எப்ப போனாலும் திறந்துருக்குங்கிற ஒரு ராயல்டி கிடைச்சது பாருங்க, இதற்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று கிடைத்ததை வைத்து போதும் என்ற மனம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அந்த நிலையிலிருந்து ஒருத்தர் தாண்டிட்டானா பேராசை பிடிக்கிறான்னு அர்த்தம். பேராசை பிடிச்ச என்ன நிலை, எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது, போதாது, தேவையா இருக்குது, இது இப்படியே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவனுக்கு எவ்வளவு நினைச்சு கொடுத்தாலும் இது போதும் என்ற மனம் இல்லாத நிலைக்கு போயிடுவான். அதுக்கு ஒரு கதை கூட சொல்வார்கள். ஒரு மன்னன் இருந்தானா, அந்த மன்னன்கிட்ட நல்லா கவிதை வாசிக்கிறவன் ஒருத்தர் இருந்தானா. கவிதை போட்டி வச்சுட்டாங்க, கவிதையில அவன் ஜெயிச்சுட்டான். உன்னால ஒரு பேராசை பிடிச்சவன், எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. அவனுக்கு மன்னர் என்ன சொன்னாரு, இவனுக்கு நல்லா பரிசு கொடுக்கணுமே, பாடம் கூட்டுற மாதிரி பரிசு கொடுக்கணுமே நினைச்சுக்கிட்டு மன்னர் சொன்னாரா, அந்த அப்பா எனக்கு அரண்மனைக்கு பின்னாடி இடம் இருக்குது, நீ எவ்வளவு தூரம் ஓடுறியோ அதெல்லாம் உனக்கு தான் அப்படின்ட்டான். விடுவானா இவன்? பின்னாடி ஓட ஆரம்பிச்சானா. ஓடி 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 ஒரு 5 கிலோமீட்டர் ஓடிட்டான். போடா, இவன் புத்தி பாருங்க, அந்த பக்கம் தான் பார்க்க தோணுச்சு தவிர பின்னாடி திரும்பி பார்க்க தோணல. பின்னாடி திரும்பினா அரண்மனை எங்கேயோ இருக்குது. ஆனா அரண்மனை சைஸை விட நம்ம ஓடி 5 கிலோமீட்டர் பரப்பளவு எவ்வளவு, எத்தனை ஏக்கரா, இவ்வளவு நான் சொந்தக்காரன் ஆயிட்டேன். திரும்பி போய் மன்னர்கிட்ட சொல்லி அது பட்டா போடணும்னு நினைக்கணும்ல. இவன் என்ன பண்ணா, திரும்பி பார்த்து இவ்வளவுதான் ஓடணுமோ, இங்க எவ்வளவு பெரிய உலகமே இருக்குது, இன்னி ஓடி ஒரு 2 கிலோமீட்டர் ஓடுவோமே நினைச்சிருக்கிறான். ஓடுறது சக்தி இல்லை. ஒரு யோசனை, நடந்து போனோம்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் கிடைக்கும். இந்த குதிரை எல்லாம் கட்டுறதுக்கு ஒரு இடம் கிடைச்சிடும், ஒண்ணுமே இல்லாத மாதிரி. அது ஒரு நடந்து போனா 1 கிலோமீட்டர் வந்துட்டான். இதுக்கப்புறம் தாக்கு பிடிக்க முடியல. அப்பவாது போனதுன்னு மனசு இருக்குதா, தவழ்ந்து போனோம்னு சொன்னா இந்த வண்டி நிறுத்துறதுக்கு ஒரு இடம் கிடைக்கல. ஒரு 1/2 சென்ட், 2 சென்ட், 3 சென்ட் தவழ்ந்து போய் பார்க்கலாம். தவழ்ந்து போனதுக்கு பிறகு மனசு ஆறுமா, அப்போ ஆறல. அப்ப யோசிக்கலாம், கொஞ்சம் உருண்டு போனோம்னா பாத்ரூம் கணக்கு இடம் கிடைக்கல, ஒண்ணுமே இல்லாத மாதிரி மனசுல அப்படித்தான் வரும். திடீர்னு வீடு இடிய போகுது, எல்லாரும் இறங்கி போகணும்னு பொம்பளை பார்த்துடுவாங்க. திடீர்னு ஒரு டிவி எடுக்கிறது, மிக்சி எடுக்கிறது, இருக்குங்க அந்த நெக்லஸ் எடுத்து தூக்கிட்டு வரேன், என்னன்னா எது புதுசா வாங்கிட்டு தான் ஞாபகம் இருக்கும். பழசு விடுங்க, நேற்று வாங்கி செருப்பாங்க, அதை மட்டும் தான் ஓடி வர தோணும், என்ன வீடு இடிய போகுதுன்னு. இந்த மாதிரி ஒரு சின்ன பொருள் கூட விடாத அளவுக்கு ஒரு எண்ணம் அப்படி ஓட்டம் இருக்குது. அப்ப இவன் என்ன பண்ணா, தவழ்ந்து போய் உருண்டு போய் அதுக்கப்புறம் ஆள் காலியா போயிட்டான். இதுக்கு என்ன பண்றது, என்னப்பா ஆச்சு, பரிசு கேட்டவன் என்ன எங்க இருக்கான், அவன் ஓடுனான், நடந்தான், தவழ்ந்தான், உருண்டான், போய் சேர்ந்துட்டானா. சரி, அவனுக்குள்ள ஒரு சொந்த இடம் நான் வச்சிருக்கிறேன், கூட்டிட்டு வாங்க, எங்க 6 அடி குழி, அதை தூக்கி வைக்கிறான். என் நிலைமை இதான் நிலைமை, இதான் இந்த நிலைமை தான் பேராசை பிடிச்சவனுக்கு வரும். அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ் முத்தகாஃபுர், செல்வம் நிறைய சேர்க்கணுங்கிற ஆசை அல்லாஹ் விட்டு, அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களை திசை திருப்பி இருக்கிறது. இது இன்னைக்கு நேரமா இருக்காது. என்னைக்கு இந்த மாதிரி ஆட்கள் திரும்புவாங்கன்னா, ஹத்தா சுத்துமுல் மகாபில், கபர் குழியை சந்திக்கிற வரைக்கும் அந்த நோய் இருக்குதான் செய்யும். அந்த நோயிலிருந்து நம்ம விடுபடணும். இந்த இயல்பான நோயில இருந்து விடுபட நம்ம கத்துக்கணும். நம்ம என்ன பார்க்கணும், ஒருத்தர் 100 சட்டை இருக்குது, நம்மள்ட்ட 2 சட்டை தான் இருக்குது. நம்ம என்ன பார்க்கணும், சட்டையே இல்லாத பார்த்து திருத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுரு இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும், உங்களை விட தரத்துல, அதிக படிப்புல, கல்வியில, சிந்தனையில, ஒழுக்கத்துல, உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய பொருளாதார விஷயத்துல எல்லாம் உங்களை விட தரம் தாழ்ந்திருக்கான அவனை பார்த்துக்க. பலா தன்னும் ஃபௌகக்கும், உங்களுக்கு மேல்நிலையில உள்ளவனை ஏறிட்டு பார்த்துறாத. ஃபஹுவ அஜ்தரு அல்லா தஸ்தரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அதுதான்
அல்லாஹ் மீது நீ வைத்திருக்கிற நம்பிக்கையிலிருந்து உன்னை நிராசை அடையாமல், நம்பிக்கையிலிருந்து சீர்குலையாமல் இருக்க செய்யும் அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்றாங்க. ஒருத்தர் என்ன பார்க்கணும், நம்மகிட்ட 5 சட்டை இருக்குது, ஒருத்தர் 500 சட்டை இருக்குது, 2 சட்டை இருக்கிறவங்க பார்த்துக்கணும். ஒருத்தர் 2 சட்டை வருவா, சட்டையே இல்லாத பார்த்துட்டு போ, நிம்மதி. சட்டையே இல்லாதவன் எப்படி இருக்கணும், அவன் சந்தோஷப்படணும். சில பேர் இருக்கிறாங்க, அவனுக்கு சட்டை கிடைச்சாலும் போட முடியாது, உடம்பெல்லாம் சோரியாசிஸ் கொடுத்துருக்குது, எனக்கு வாரத்துல ஒரு நாள் அந்த பணியில போட்டுக்க முடியும் நினைச்சுக்கணும். ஒருத்தனுக்கு அதுவும் இல்லை, அவன் நினைக்கணும் இவன்கிட்ட 100 சட்டை இருக்குது, இப்ப என்கிட்ட ஒண்ணும் இல்லை, ஆனா 2 பேரும் அடக்கம் பண்ணும்போது ஆளுக்கு ஒரே ஒரு சட்டை கிடைக்கும், அதான் கப்பல் துணி, எல்லாரும் சமம், சாகும் போதுண்டா சமம் என்று இவன் நினைச்சுக்கணும். இன்னைக்கு இவன்கிட்ட 7 மாடி கட்டடம் இருக்குது, இன்னைக்கு என்கிட்ட குடிசைதான் இருக்குது, ஆனா 2 பேருக்கு ஒரு குடியில உழுது போறோம், அது 6 எனக்கும் 6 தான், அவனுக்கும் 6 தான். என்னமோ ஒரு 40 மாடி கட்டடத்துக்கு சொந்தக்காரர்களுக்காக வேண்டி, 7 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரர்களுக்காக வேண்டி 70 அடி குழியா தோண்டி உள்ள இடப்பாங்க, தீ வந்துருந்தாலும் பயந்து 6 அடி குழியில அடக்க முடிவாங்க. இவன் என்ன பார்க்கணும், இதைத்தான் பார்க்கணும். அப்ப எந்த அளவுக்கு இது சொல்லுவாங்கன்னா, உன் பொருளாதாரம் இந்த உலகத்துல உன்னோட சேர்ந்து வராது, இதை நம்பி போய் இந்த மானத்தையும் உன்னுடைய மார்க்க வரம்பையெல்லாம் இழந்து, நம்பிக்கை இழந்து, அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கை இழந்து போயிடாத என்று சிந்திக்க தூண்டுவதற்காக இன்னொரு செய்தி கூட சொல்வார்கள். இந்த வெளிநாட்டுக்கு போறாங்கல்ல, மனைவி மக்கள் எல்லாம் விட்டு வெளிநாட்டுக்கு போயிடுவாங்கல்ல, அவங்களுக்கு புத்திமதி சொல்ற வேண்டிய செய்தி சொல்லுவாங்க. ஒரு கல்யாணம் ஆயிடுச்சான், 2 மாசம் ஆகி ஒரு வெளிநாட்டுக்கு போற முடிவு எடுத்தாராம். மனைவி சொன்னாலும் போயிடாதீங்க, தயவுசெய்து போகாதீங்க, உங்களை விட எனக்கு மனசே இல்லை. அவர் சொன்னாலும் புத்தி கட்டவளை, உனக்கு ஊர் உலகத்தில் உழைக்க தெரியுமா, வெளிநாடு போனால் நிறைய சம்பாதிக்கலாம், வீடு வாங்கலாம், நம்ம புதுசு வீட்டில் இருக்கிறோம், வீடு வாங்கலாம், நல்ல ஒரு கார் வாங்கலாம், அதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலம் வாங்கலாம், அதுக்கப்புறம் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு காசு கொண்டு வந்து நல்லா சம்பாதிப்போமே, உனக்கு நகை போட்டு அழகு பார்ப்போம்ல, சரி போங்க சீக்கிரம் வந்துருங்க, சரி ரைட் போன ஒன்னாம் பேராசை பிடிச்சிடும். என்ன பண்றான், 1 வருஷம் சம்பாதிச்சான், 2 வருஷம் சம்பாதிச்சான், என்னங்க திரும்பி வந்துருங்க, இல்ல 2 வருஷம் சம்பாதி, இப்பதான் இடம் வாங்கி போட்டுக்கிறேன், வீடு இருக்கும்ல, சரி ரைட்டு இன்னும் 2 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ திரும்பி வந்துருங்க, இருக்கட்டும் வீடு கட்டினா பார்ப்போமா, ஒரு இடம் வாங்கி போட்டு நாளைக்கு ஏதாவது வியாபாரத்துக்கு இடம் விற்கிறது காசு தேவைப்படும்ல, இடம் வாங்கி போட்டுக்குவோம், இடத்தையும் வாங்கியாச்சு, இப்போ வருவீங்களா, அடி அறிவிட்டவளை இவ்வளவு பெரிய மாறி வீட்டுக்கு நடந்த ரோட்ல போறது, ஒரு கார் வாங்கின கௌரவம் வேணா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு காரை வாங்கி விட்டான். சரி காரை வாங்கியாச்சு, இப்போ திரும்பி வாங்க, உனக்கு புத்தியே இல்லடி, சம்பாதிக்கிறது கொள்முதல் பணம் வேணும்ல, ஆமா அது நிலமானது, அது அப்புறம் முதல்ல கை காசு வேணும்ல, சரி வாங்கியாச்சு, அதுக்கப்புறம் இப்போ வருவீங்களா, 8 வருஷம் ஆச்சு வந்துருங்க, கொஞ்சம் நகை வாங்கி வச்சிருக்கிறேன், உனக்கு கழுத்தெல்லாம் அலங்காரம் பண்ணா இன்னும் 2 வருஷம் சம்பாதிக்கணும், சரி 10 வருஷம் ஆயிடுச்சு, திரும்பி வந்துருவீங்களா, எல்லாத்தையும் வாங்கியாச்சுமா, வரலான்னு நான் நினைச்சேன். நம்ம கபில் இருக்காருல எனக்கு பொறுப்புதாரி, அவர் சொன்னாரு இந்தியாவில எல்லாம் போய் பொழைச்சின்னா வேஸ்டா போயிருவேன், நீ போயிட்டு திரும்பி வாடான்னு சொல்லிட்டாரு. சரிங்க நீங்க திரும்பி போன கபில 1 மாசமாவது உங்க முகத்தை காட்டுங்களேன், சரி வரேன், வந்தாச்சு, வந்து இறங்கினானா, இறங்கிட்டான், ஏர்போர்ட்ல இறங்கிட்டான், இறங்கினதோட அவன் மட்டும்தான் இறங்கினானா, அவன் உயிரும் அவனை விட்டு இறங்கிருச்சு, மௌத்தா போயிட்டாங்க செய்தி வீட்டுல கேட்டாங்க, குடும்பத்துக்காரங்கெல்லாம் அலப்பறி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, எல்லாம் அழுக ஆரம்பிச்சு. சில பேர் அந்த வயசானவங்க உள்ள உட்காந்துருப்பாங்கல்ல, கேட்டிக்கூடிய வேலை செய்யறதுக்காண்டி அவங்க உட்காந்து கற்பூரத்தை வை, இந்த பத்தி கொடுத்து இந்த மாதிரி சில வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுல ஒரு ஆள் மௌத்தா போயிட்டா, என்ன செய்யறது, உடனே அந்த அம்மா அழுகிறா, அவரு ரத்தத்தை வேர்வையா சிந்தி அவர் சம்பாதிச்சு போட்ட இந்த கார் இருக்குது, இந்த காரை டாட்டா சீராவை அனுப்பி வைங்க, அதுல அந்த ஜனாசா எடுத்து ஓடுன்னு சொன்ன அறிவில்லை, உயிரோடு இருக்கிறவங்க பயணம் பண்றதுதான் காரு, இவங்களுக்கெல்லாம் அமரர் பூஜைன்னு வச்சுக்கிறாங்க, அதை அனுப்பி வைங்க, சரி அமரர் பூஜை அனுப்பியிருப்போம், ஏற்றுக்கிறா எல்லாத்தையும் ஏற்றியாச்சு, எல்லா நாளும் ஏற்றியாச்சு, பெட்டி பிடிக்கலாம் ஏற்றியாச்சு, ஜனாதா கொண்டு வந்துட்டாங்க, கொண்டு வந்து வீட்டு வாசல் கிட்ட கொண்டு ஜனாதா கிட்ட என்னங்க ஓடுற தெரியுது, எங்க கொண்டு போற, வீட்டுக்குள்ள, உயிரோடு இருக்கிறவங்க போனதுக்கு தான் வீடு, மவுத்தை கொண்டு போய் அந்த பழைய புருஷ வீட்டில் வைங்க, அதான் வச்சுட்டு போனான், விட்டுட்டு போனதான் அவனுக்கு கொண்டு போய் அங்கே வைங்க, சரி எப்பா வேற என்ன வச்சுக்கிற, இந்த லக்கேஜ் இருக்கு கொண்டு பெட்ரோல் இருக்கு, துணிமணி அது வந்து ஆற்றல் நகை வச்சுருங்க, அதை பத்திரம் கொண்டு போய் செருப்பு போட்டு கலக்கலை, ரேடோ வாட்சிக்கணும், இன்னும் வாட்சி மௌத்தா பண்ணி இன்னும் வாட்சி கலட்டுங்க, வாட்ச வேற ஏதாவது நகத்தில் இருக்கா, அந்த மோதிரம் 2 3 கலட்டுங்க அதை, அதுக்கப்புறம் 2 பல்லு உடஞ்சிருச்சா வெளிநாட்டுல, தங்கம் வச்சிருக்காரு, மௌத்தா பண்ணுறது கரையாளிக்கு இருக்கு தங்கம், குறுங்குடா பண்ணல, எல்லாத்தையும் குருவியாச்சு, நிலைமை என்ன இருக்கிறது, கஃன் துணி தான் போட்டாச்சா, கொண்டு போய் அடக்கம் பண்ணியாச்சா, இந்த கஃன் துணிக்கா 10 வருஷம் உன் மனைவியை விட்டு, உன் மனைவி செய்ய வேண்டிய கடமையை விட்டு, உன் வாழ்க்கையை விட்டு போய் கஷ்டப்பட்ட, சீக்கிரம் திருந்தி வாங்கடான்னு ஒரு செய்தி சொல்வார்கள். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் மௌத்தா போயிட்டான்னா அந்த மரணத்துக்கு பிறகு எதுவுமே அவனோடு வராது,
இந்த உலக மௌத்தா போனதுக்கு பிறகு இந்த மண்ணறையிலேயாவது இந்த காசு பணத்தை கொடுத்து ஏதாவது சரி கட்ட முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. மலக்குமார் வந்து கேள்வி கேட்பாங்க, உன் இறைவன் யாரு, உன் மார்க்கம் என்ன, உன் தூதர் என்ன, எவ்வளவு பணம் வச்சிருக்கிற? அது சரி உண்மை இல்லை, சரி எவ்வளவு பேக்ரவுண்டு, இது வருமா? 7 ஏக்கர் இருக்கு, ஒரு 2000 பாவத்தை தள்ளுபடி பண்ணிக்கலாம். நகை ஏதாவது இருக்கா? இருக்கு, 20 நகை இருக்கு. சரி நகை இருக்குதான், நீ தொழுகாம இருக்கலாம், அது ஓகே. அடுத்து வேற வச்சுக்கிற, வேற இருக்கிறதுனா அடமான வச்சாவது என்ன சொத்துக்கு அனுப்புன்னு ஏற்றுக்க முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. முடிஞ்சு போச்சு. நரகத்தினுடைய வாசல் திறக்கப்பட்டு வேதனை ஆரம்பிச்சிடும். மறுமையில எழுப்பி நின்றாவது கோடீஸ்வரன் என்பதற்காக வேண்டி சொர்க்கத்துக்கு போக முடியுமா? அவன் கேட்பான், அந்த நாள் வந்து விட்டால் ஒவ்வொருவரும் விரண்டு ஓடுவானே. அந்த நாளில் அவன் இறைவன் போய் சொல்லுவான், இறைவா இந்த பூமியை விட பன்மடங்கு தங்கத்தை கொண்டு வந்து தரேன். என் மனைவியை எடுத்துக்க நரகத்துல போட்டு, என் பெத்தவங்களை எல்லாம் நரகத்துல போட்டு, என் பிள்ளைகளை எல்லாம் நரகத்துல போட்டு, எனக்கு சொர்க்கத்தை கூடி இறைவா என்று கேட்பான். அவன் எவ்வளவு தங்கத்தை கொண்டு வந்து 7 பூமி அளவுல தங்கத்தை கொண்டு வந்து நினைச்சாலும் அவனால் சொர்க்கத்தை அடைய முடியாது அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முகப்புற நரகத்துல தூக்கி வீசப்படுவானே. அப்படி வீசுவானே, அப்படி வீசக்கூடிய நேரத்துல அந்த மலக்குமார்கள் இவனை பார்த்து கேட்பார்கள், அலம் ஏற்றிக்கும் நதீர், பாவம் என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்கள் யாரும் வரலையா? பலா கத் ஜானா நதீர், எங்களுக்கு வந்தார்கள், நாங்கள் விளங்காமல் வந்துவிட்டோமே. லவ்குன்னா நஸ்மாவோ நனைக்கிலும், நாங்கள் செவியேற்றி இருந்தால், அதன்படி சிந்தித்திருந்தால், மாகுன்னாபி அஸ்தாபி சயீர், நரகவாசிகளாக ஆயிருக்க மாட்டோமே என்று அவன் வேதனைப்படுவான், வெட்டி தலை குனிவான். இந்த அவலம் வருகிற பொழுது அவன் சொல்வான், ஹலக்க அன்னி சுல்தானியா, என்னுடைய அதிகார துஷ்பிரயோகங்கள், அதிகாரங்கள், மட்டங்கள் எல்லாமே வீணாக போய்விட்டது, அழிஞ்சு நாசமாகிவிட்டது, என்னுடைய பொருளாதாரம் எல்லாம் பயனில்லாமல் போய்விட்டதே என்று புலம்புவான். இதுதான் இவனுடைய காசுடைய நிலை. இது பொருளாதாரத்தை மோகம் பிடித்துக் கொண்டு போனவர்களுக்கு தரக்கூடிய இஸ்லாம் தருகிற பாடம். இன்னொன்று என்ன, சொந்தக்காரன். இந்த சொந்தக்காரன் அவனை பகைச்சுக்கிறான், அவனை விட்டுறக்கூடாது என்பதற்காக வேண்டி மார்க்கத்துல வரம்புகளை மீறி, அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறி வரதட்சணை கல்யாணத்தை ஆதரவு கொடுக்கிறதும், மார்க்கத்துக்கு எதிரான இறைவனுடைய கோபத்தை சம்பாதிக்கிற நிகழ்ச்சியில போய் கரம் கொடுக்கிற இந்த வேலையை செய்து நம்ம ஈமானை இழந்துகிட்டு இருக்கிறோமே. இதற்கும் மார்க்கம் சொல்லி தருகிறது, எந்த உறவுக்காரனுக்காக நீ இந்த உலகத்துல மார்க்கத்தை வளைச்சு கொடுத்திருக்கியோ, அது அட்ஜஸ்ட்மெண்ட் பாக்குறியோ, அந்த உறவுக்காரன் உனக்காக வரவே மாட்டான். மன்னரையில வந்து இந்த உறவுக்காரன் பேசுவானா, வக்காலத்து வாங்குவானா, அவனுக்காக வேண்டி சாட்சி சொல்லுவானா, சிபாரிசு செய்வானா? எவனும் வரமாட்டான். எந்த அளவுக்கு? மன்னரையில வரமாட்டான், மறுமையில வரமாட்டான். விசாரணை உனக்கு எத்தனை அன்னைங்க? 7 பேர். சரி, எத்தனை தம்பிமார்கள்? 13 பேர். எத்தனை தங்கச்சிமார்கள்? 8 பேர். அத்தனை பேருக்கு பாவத்தை பிரிச்சுட்டாச்சு, நீ போ சொர்க்கத்துக்கு விடுவானா? எதையுமே செய்ய மாட்டான். இந்த உறவுக்காரர்களால் இவனுக்கு இந்த மன்னரையில் எந்த புண்ணியம் கிடைக்காது. மறுமையிலாவது கிடைக்குமா? இவனை பார்த்து அவன் ஓட, அவனை பார்த்து இவன் ஓடுவான். யௌம யஃபிருல் மர்உமின் அஹீஹி, ஒருவன் தன் சகோதரனை பார்த்து பயந்து விரண்டு ஓடுவான். யஃபிருனா பார்த்துட்டு இவன்கிட்ட போயிடக்கூடாதுன்னு ஓடுறது. அதுக்கு தான் இந்த மறுமை நாளை பற்றி இறைவன் நிறைய பேர் வச்சிருக்கான். அதுல ஒரு பேர் என்ன, யௌமுல் ஃபிரார், ஒருவனை பார்த்து இன்னொருவன் பயந்து விரண்டு ஓடுகிறான், பின்வாங்கி ஓடுவான அந்த நாள் தான் அந்த யௌமுல் ஃபிராரா இருக்கக்கூடிய நாள்ல பெத்த தாயை பார்த்து கூட ஓடி போயிடுவான். ஏன்? இருக்கிற அவளை அம்மா பிடிக்கிட்டாங்கன்னா அம்மா நினைப்பா, இருக்கிற அவளை மகன் பிடிக்கிட்டான்னா இப்படி ஒருவரை பார்த்து ஒருவர் ஓடுவார். ஏன்? ஒவ்வொருவனுக்கும் தன்னுடைய அமல்களே பெருசாக தெரியும். நாளை மறுமையில கொண்டு வந்து உறவுக்காரன் வைத்தால் பேர பேச முடியுமா? எவராலும் சிபாரிசு செய்ய முடியாத ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்பட்டு நரகத்துக்குள்ள போயிடுவான். இந்த உறவுக்காரன் நிலை இதுதான். இந்த உறவுகளுக்காகவா இஸ்லாத்தை நம்ம வளைஞ்சு கொடுக்கணும், இந்த கொள்கையை வளைஞ்சு கொடுக்கணும், கொள்கையை விட்டு கொடுக்கணும், ஒரு பிளேட் பிரியாணிக்காக வேண்டிய மார்க்க சட்டத்தை வளையணும், வரம்புகளை மீறணும் என்று யோசித்து பாருங்க. இந்த உறவுக்காரன் நம்ம நாடு கேவலமாக நினைப்பான். இந்த கொள்கை ஏற்றுக்கணும்னு யாருக்கும் பட்டு கம்பளை விரிச்சதா வரவேற்பு நடக்காது. நம்ம சொந்தக்காரனை பார்த்து சீப்பா நினைப்பான், நம்மளை ஏதோ புது கொள்கை சொல்ற மாதிரி நினைப்பான், பிரிவினை மாதிரி நினைப்பான், நம்ம ரொம்ப ஏழப்பாள மாதிரி நினைப்பான், நம்மள தரங்கட்ட மாதிரியே கருதுவான், அவன் ரொம்ப வானத்துக்கு அந்த மாதிரி நினைப்பான். என்னத்தையா நினைச்சுட்டு போகட்டும், நாம் எப்படி வாழணும், அல்லாஹ் நமக்கு எப்படி சொன்னானோ, தூதர் ஸல்லல்லாஹு எப்படி சொன்னார்களோ அப்படிதான் வாழணும். என்னத்தை பெருசா வாழ்க்கை வாழ போறோம்? நம்ம எல்லாம் இப்ப சராசரி எல்லாரையும் கணக்கு கூட ஒரு 25-30 வயசு இருப்பான்னு வைங்கள, கொஞ்சம் குறைச்சிக்குவோம், 40 வயசு ஆட்களையும் குறைச்சிக்குவோம், ஒரு 30 வயசு வச்சுக்கோங்க. மிஞ்சி போனா ஒரு 20 வருஷம். ஏன்னா நம்முடைய பாடி கண்டிஷன் அப்படிதான் இருக்குது. இருக்கிற உலகமாக சாப்பிடக்கூடிய ஐட்டங்கள் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா வளைஞ்சு கிட்னியில கல் நிறையுது, ஹார்ட்ல ரொம்ப கொழுப்பு நிறையுது, அடிக்கிற பிளட் சர்க்குலேஷன் தட்டாரடியா போய்கிட்டு இருக்குது, ஹை பிரஷர்ல வாத அடிக்கிற
முடியெல்லாம் கரைச்சிக்கிட்டு ஒரு சப்ப தண்ணியை கொடுக்குறான். 1 லிட்டர் தண்ணியில 3/4 லிட்டர் தண்ணி கறி வரைக்கும் போகுதான். 1/4 லிட்டர் தண்ணி கிடைக்குது, சுத்திகரிக்கப்பட்ட நீரா, மினரல் செய்யடா, அது வெளியே மாத்திரை வாங்கி போட்டு இருந்துக்கிறான். இந்த மாதிரி எல்லாம் தண்ணியை குடிச்சு சாப்பாடு சாப்பிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு 50 வயசு வச்சிருக்கீங்க, 20 வருஷ காலம், 20 வருஷ காலமா எத்தனை மாசங்க? மிஞ்சி போனா நமக்கு ஒரு வருஷத்துக்கு 12 மாசம், ஏதோ 240 12 மாசத்துக்கு 220 மாசம், 240 மாசம் கிட்டத்தட்ட ஒரு 3500 7000 சொச்ச நாட்கள், 7000 சொச்ச நாட்கள், 240 மாசம். இன்னும் சொல்ல போனா வெறும் 1000 கூட, அதாவது 1000 வாரம்னு சொல்லலாம். 1000 வாரம் தான் நம்ம வாழ போறோம் நீங்க சராசரியா. இந்த 1000 வாரத்துக்கு எதுக்கு அடிச்சிருக்கணும்? எதுக்கு காசுன்னு அழைச்சிக்கணும்? எதுக்கு இருக்கிறதுக்கெல்லாம் ஹராமான வழியில் போய் இருக்கணும்? எதுக்கு இறைவனை மறந்து குடும்பத்தார்களை மறந்து வாழணும் என்பது கவனத்தில் வைத்துக் கொண்டு எந்த நிலையில் எப்படி மரணம் வரலாம், இருக்கிற வாழ்க்கையில அட்ஜஸ்ட்னா கொள்கையில் இல்லாம நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்த மனப்பான்மையோடு, அன்போடு, பண்போடு, பாசத்தோடு, கொள்கை உறுதியோடு தகிச்சு கொண்டு வாழ்ந்துட்டு போனோம் வைங்க, நமக்கு மறுமையில மகத்தான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் திரும்பி விடக்கூடிய, இவனை கைவிட்டு விடக்கூடிய 2 சொன்னார்கள். 3வது ஒன்றை சொன்னார்கள், ஒன்று மட்டும் இவனோடு ஒட்டிக்கொள்ளும். ஒட்டிக்குன்னா எது வரைக்கும் நிற்கும்? மன்னரையிலே இவன் கூட வரும், மறுமையிலே அவன் கூட வரும் அப்படின்னு சொன்னாரு. அந்த ஒன்று குறித்து நம்ம 2வது ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவருடைய பொருளாதாரங்கள் அவனை விட்டு திரும்பிவிடும், பயன் அளிக்காமல் போய்விடும். அவருடைய சொந்தக்காரர்கள் அவனை விட்டு திரும்பி விடுவார்கள், அவனுக்கு எந்த விதமான புண்ணியமும் தரமாட்டார்கள். இதை ஒரு கவிஞர் கூட கடந்த காலங்களில் சொல்லுவாங்க, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும் ஒரு கேள்வியை போட்டு ஒரு கவிதை சொல்லுவார். வீடு வரைக்கும் உறவு வரும், வீதி வரைக்கும் மனைவி வந்து அழுவா, காடு வரைக்கும் பிள்ளை வந்து அழகு போயிடுவான், கடைசி வரைக்கும் உனக்கு இருக்கிறது யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு எழுதுவார்கள். ஆனா அவன் இறைவனை நம்பாத காரணத்தினால் யாருன்னு அவருக்கு தெரியல. ஆனால் இஸ்லாம் கடைசி வரை யார் வருவார் என்பதை சேர்த்து சொல்லிவிடுகிறது. ஒரு மனிதன் இறந்து விட்டால் அடக்கஸ்தலம் வரைக்கும் இவனுடைய சொந்தங்கள் வந்தாலும் திரும்பி விடுவார்கள், இவனுடைய சொத்து செல்வாக்கு வந்தாலும் திரும்பிவிடும். இவன் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு இவனோடு ஒன்று சேரும், அமலும் இவனுடைய நற்காரியங்கள் மட்டும் தான் சேர்ந்துவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த நற்காரியங்களுக்கு தான் இந்த உலகத்தில் பேராசைப்படணும், போட்டி போடணும், பொறாமை கொள்ளணும், வீரியமாக களவிடணும், விவேகத்தோடு செயல்படணும். அதற்காக வேண்டிய நாட்களை அர்ப்பணிக்கணும். இந்த நற்காரியங்களுக்காக இருக்கிற வரைக்கும் தியாகம் பண்ணுவோம், இருக்கிற வரைக்கும் நல்ல அமல் செய்வோம், இருக்கிற வரைக்கும் அர்ப்பணிப்போம், இருக்கிற வரைக்கும் அள்ளி வளர்ப்போம் என்கிற தன்மையோடு நம்ம வாழ்க்கை அமைச்சுக்கணும். எவ்வளவு சம்பாதித்தோம் என்பதை விட எவ்வளவு செலவழித்தோம் நற்காரியங்களுக்காக என்பதை அல்லாஹ் கணக்கெடுப்போம். எவ்வளவு நம்ம வாழ்வோம் என்பதை விட எவ்வளவு நற்காரியங்கள் புரிந்தோம் என்பதை அல்லாஹ் கணக்கெடுப்போம். இந்த நற்காரியங்களையே அடிப்படையாக வைத்து தான் நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிற பொழுது, ஒரு மனிதன் இறந்து விடுகிற நேரத்தில், அந்த ரூஹ் கைப்பற்றப்படுகிற நேரத்தில் அவன் சொல்வான், ரப்பி லவ்லா அஸ்ஸர்தனி இலா அஜரின் கரீம், இறைவா குறைந்த ஒரு தவணை எனக்கு கொடு, நான் இப்ப போய் தர்மம் பண்ணிட்டு அக்குமின சாலியின் நல்லவர்களோடு இப்ப சேர்ந்துறேன் என்று கேட்பான். அல்லாஹ் அதுல என்ன வார்த்தை சொல்றான், ஒருவன் நல்லவர்களோடு சேர்றதுக்கு குறைஞ்ச நேரம் இருந்தாலே போதும், மிக மிக சொற்பமான நேரம் இருந்தாலே போதும். நேரங்கள் நமக்கு முக்கியம் இல்லை, பணிகள் தான் நமக்கு முக்கியம். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், நீ மரணம் உயிர் கைப்பற்றப்படுகிற நேரத்துல நல்லவன் செஞ்சுட்டு வந்துடுறேன், டைம் கொடுங்கன்னு கேட்டால் உனக்கு நேரம் வழங்கப்படாது என்றுதான் அல்லாஹ் தஆலா அந்த நியதியை வைத்திருக்கின்றான். அதனால வாழ்கிற காலத்தில் நம்ம நல்ல காரியம் செய்யணும். எந்த அளவு இருக்குன்னு அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் நாம சில காரியம் செய்வோங்க, சின்னதா தெரியும், அல்லாஹ்வுடைய பார்த்து பெருசா தெரியும். நாம ஒரு நல்ல காரியம் செய்யறோம். நீங்க இறைவனை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல கோடான கோடி தாய்மார்கள், கோடான கோடி ஜீவராசிகள் தங்களுடைய பிள்ளைகள் மீது, குட்டிகள் மீது, பிராணிகள் மீது வைத்திருக்கிற பாசம் இருக்குல்ல, அத்தனை பாசத்தையும் ஒண்ணு சேர்த்து எடுத்துக்கொண்டால் இறைவன் அடியார்கள் மீது காட்டுகிற பாசத்துல 100 மடங்குல 1, பாக்கி 99 மடங்கு அல்லாஹ் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, நற்செயல்னு சொல்லி வந்தா நம்ம இப்போ நன்கொடைன்னு சொல்றோம். எல்லாரும் ₹1,00,000 போடுவாங்க, ஒரு 10 ரூபா போடுவாங்க, 5 ரூபா போடுவாங்க, 2 ரூபா போடுவாங்க, 100 ரூபா போடுவாங்க, 1000 போடுவாங்க, போடுவாங்கல்ல. நான் 5 ரூபா போட்டவருக்கால அவன் என்ன நினைச்சான், 20 ரூபா எடுத்துக்கிட்டு தான் வீட்டு செலவுல தனக்கு பஸ் செலவுக்கு 20 தான் கொடுத்தாங்க, அந்த 15 ரூபாய்க்காக வேண்டி போக்குவரத்து செலவாயிருது, சும்மா வந்துட்டு போற நேரத்தில் இந்த 5 ரூபாய்க்கு வெளியே டீ சாப்பிடலாம் நினைச்சோம், ஏதோ பண்ணிக்காண்டி கேட்டாங்க, கொடுத்தா பாருங்க 5 ரூபா. இதுதான் அல்லாஹ் பெரிய மலமா தெரியும். இதுதான் அல்லாஹ் வந்து அப்படி ஏற்றுக்குவான். எப்படின்னு கேட்டா, நான் வண்டியில போய்கிட்டு இருக்கோம், அப்படியே வாகனம் ஓரத்துல போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தரை பார்ப்போம், எதர்ச்சியா செய்யற செயல். ஒருத்தரை பார்த்துட்டு அவரு எந்த மதமே தெரியாது, ஒரு வயசானவர் ஒரு தன்னுடைய மனைவியை ஏற்றுக்கிட்டு மற்ற அப்படி போய்கிட்டு இருக்காரு, ஒரு சைஸ் தான் கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டு இருப்போம்.
எப்போ ஒரு 60 வருஷம் வாழ்ந்துட்டோம் நீங்க, 34வது வயசுல ஒரு பிப்ரவரி மாதத்துல மதியானம் ஒரு செவ்வாய்க்கிழமை மதியானம் ஒரு 3:15 மணி இப்படிலாம் கணக்கு வரும். மணிக்கு யதார்த்தமா வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சைட் ஸ்டாண்டை வச்சிருந்தோன்னா சைட் ஸ்டாண்டை எடுங்கன்னு ஒரு வாழ் சொல்லிட்டு போனீங்க. அப்போ 2 பேர் உயிர் மீது உனக்கே அக்கறை இருக்குன்னா உன் உயிர் மீது எனக்கு எப்படி அக்கறை இல்லாமல் இருக்கும்? உனக்கு சொர்க்கத்துக்கு கொடுக்குறேன் என்று அல்லா கொடுப்பான். இப்படித்தான் அல்லாவுடைய நியதி. எந்த மாதிரி நியதி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உங்களில் ஒருவருக்கு ஒரு விளைநிலம் இருக்குது, ஒரு காடு இருக்குது, ஒரு காணி நிலம் இருக்குது. உங்களுக்கே தெரியாம அந்த நிலத்துல ஒரு பறவை தானியத்தை சாப்பிட்டு போகுது. அல்லாஹ் எப்படி எழுதுவான்னா, நீங்களே இந்த பறவையை தேடி பிடிச்சி தானியத்தை ஊட்டி தர்மம் செஞ்ச கூடிய உங்களுக்கு எழுதி வச்சிருவான். இப்படி பார்க்க நல்லா இருக்காங்க. எந்த அளவுக்குன்னா ஒரு சம்பவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒருவர் மறுமையில சொர்க்கத்தில் நுழைவார். அவரை பார்த்து வழக்கமாக கேட்பாரு, நான் சொர்க்கத்துக்குள்ள வரீங்களே அப்படி என்ன காரியத்தை செஞ்சீங்கன்னு. அவர் சொல்ல, நான் பெருசாலாம் ஒன்றும் செய்யல, நான் ஒரு பணக்காரர் இருந்தேன், நான் ஏழை எளிய மக்களுக்கு கடன் கொடுத்துருந்தேன், கடனை வசூல் பண்றவங்கள்ட்ட சொல்லி அனுப்புவேன், எப்போ கடனை வசூல் பண்ணும்போது கடன் முறை நடத்துறாதீங்க, யாரை திருப்பி கொடுக்கணுங்கிற மனசுல உயிர்ந்து கொடுக்கறனா வாங்க, முடிகிற தள்ளுபடி விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். அவர் திருப்பி கேட்டிருக்காரு, இப்படியே தள்ளுபடி பண்ணிட்டு போனா கஜானா காலியாயிருமேன்னு. அப்ப இவர் சொல்லியிருக்காரு, நம்ம பாவத்தை அல்லாஹ் தள்ளுபடி பண்றாங்க, அப்படி இருக்கும்போது நம்ம அடுத்தபடி சுமையை தள்ளுபடி பண்ணுமா இல்லையா என்று சொல்லி நான் அப்படி செஞ்சேன். அல்லாஹ் என்ன பார்த்துக்கிறான், அட 100 மடங்கு பாசத்துல ஒரே ஒரு பங்கு கருணை உன் மனசுல வைத்து நீயே 4 பேர் பாவத்தை சுமைய கடனை தள்ளுபடி பண்றேன்னா உன் பாவ கடன் நான் ஏன் தள்ளுபடி பண்ணக்கூடாது, போ சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டான். இப்படித்தான் அல்லாஹ் பெரிதா பார்த்தான். அப்ப நம்ம வாழ்ற காலத்துல நல்லது செஞ்சோமா, நன்மையான காரியத்தை அள்ளி வளரணுமா, நன்மையான காரியத்துக்கு நம்ம பங்களிப்பு கொடுத்தோமா, நம்ம களத்துல இறங்கி நின்னோமா, இதைத்தான் அல்லாஹ் வறுமையில கணக்குல எடுப்பான். மன்னரையில கூட அடியாளர்கள்ட்ட அந்த மலக்குமார் விசாரித்ததுக்கு பிறகு அழகிய தோற்றத்தோடு ஒரு நிற்பார். இவனே கேட்பா, என்ன மாதிரி இருக்கிறீங்க, ரொம்ப அழகா இருக்கிறீங்க, யார் நீங்கன்னு கேட்பார். அப்போ அவர் சொல்வார், அமலுக்க சாலி, உன்னுடைய நல்ல அமல்கள் தான் இவ்வளவு அழகான தோற்றத்தை உருவெடுத்து உன்ட்ட காட்சி அளிக்கிறேன், இப்படி இருப்ப கவலைப்படாது அப்படின்னு அந்த உருவெடுத்து காட்டப்படும். அந்த வழக்குமார்கள் கேட்பார்கள், நீ எப்படி கேட்ட கேள்விக்கெல்லாம் டான் டான் பதில் சொல்ற? அவர் சொல்வார், தரத்து கித்தாபல்லா, நான் வேதத்தை ஓதி இருக்கின்றேன், ஒரு தரைத்துவா அதை சிந்தித்து வாழ்ந்திருக்கிறேன், அதனால அந்த வாழ்க்கை அந்த அமல்கள் என்னை இப்படி கொண்டு வந்து பதில் சொல்ல வச்சிருக்குது என்ற பதிலை கரெக்டா சொல்லுவான். சொர்க்கத்துக்கு வர நேரத்திலேயாவது அல்லாஹ் என்ன பண்ணுவான், இந்த அமல்களை வச்சுதான் காப்பாற்றுவான். உதாரணத்துக்கு சொல்றதால நம்ம ஏகத்துவத்துக்கு வந்துட்டோம், கொள்கை ஏற்றுக்கிட்டோம், தர்காவை விட ஒண்ணு இல்லை, தொழுகைலாம் இருக்குது. நம்ம செய்யற சில நன்மையான காரியத்தை அல்லாஹ் எப்படி பெருசா நினைக்கிறானோ அது மாதிரி சில தவறு செய்வோம், சின்னது நினைச்சு செய்வோம், பாரதூரமா கூட அது வந்துடும். அதுக்காக அல்லாஹ் நமக்கு நரகத்தை கொடுத்தான்னு வைங்க, அதிலிருந்து காப்பாற்றுவதும் இந்த அமல் தான். எந்த அளவுக்கு இது காப்பாற்றும்னா, சொர்க்கத்துல சொர்க்கவாசிகள் நுழைந்ததற்கு பிறகு அல்லாஹ்வை சந்திப்பார்கள். அல்லாஹ்வை சந்திக்கும் போது அல்லாஹ்வை கேட்பான், சொர்க்கவாசிகளே இதுல எல்லாம் திருப்தியா இருந்துச்சா, வேற ஏதாவது வேணுமான்னு. இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா இது கேள்வி. உலகத்துல இந்த சொர்க்கத்துடைய மதிப்பு என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுவனத்தில் ஒரு சாட்டை வைக்கிற இடம் இருக்கு பாருங்க, அந்த இடம் அளவு ஒரு 1/2 சதுரடி வச்சுக்கலாம். அந்த அளவு இந்த உலகமும் அதை வானம் பூமி எல்லாத்தையும் மிஞ்சி விலை கொடுத்தாலும் அந்த மதிப்பு பெற முடியாது. ஒரு கிராமத்துல ஒரு சதுரடி 100 ரூபான்னு வச்சுருங்க, ஒரு நகரத்துல 1000 ரூபா ஆகலாம், மெட்ராஸ்ல 10,000 ஆகலாம், அதே பாம்பேல கேட்டா 1 லட்சம் ரூபா ஆகலாம், இதே வேற பெரிய நாட்டுல கேட்டா 1 கோடிமா. அல்லாஹ் சொல்றாங்க, சொர்க்கத்துக்கு பாருங்க சாதாரண இடம் இல்லை, அந்த இடத்துல ஒரு மனிதன் உள்ள நுழைச்சிட்டான்னா என்ன இருந்தாலும் கிடைக்கும். ஒரு கோழியை பார்த்து, இந்த கோழியை சுட்ட மாதிரி இந்த நல்லா நினைக்கிற சுட்ட மாதிரி வந்துடுது, இந்த கோழி கொஞ்சம் சுக்கா மாதிரி டபால் வந்துடும். இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிற இடத்துல நம்ம என்ன கேட்போம், தலை கலைஞர்கள் சீப்பு கொடுங்க, கொடுக்கறதுக்கே ஒரு மனசு வருமா? அதாவது அந்த சீப்பு அந்த கண்ணாடிக்குள்ள இருப்பாங்க, என்னன்னு கேட்டா இவங்க வீடு இருக்கிற சீப்புல 1.5 வண்டி அழுகு இருக்கும், அதை காட்டுறதுக்கே அவனுக்கு மனசு இருக்காது. அங்க எல்லாம் என்ன பண்றான், தங்கத்திலையும் வெள்ளி கம்பியிலையும் சீப்பு, அந்த சீப்பு வைக்கிறதே கௌரவமா தெரியும். இந்த காலத்துல ஒருத்தங்க அந்த சீப்பு இருந்தா அதை வச்சு மாடு வாங்கிடலாம், இந்த வீடு கட்டிடலாம், அவ்வளவு பெரிய சீப்பு மாதிரி. அங்க இருக்கிற நிலைமை என்ன, அந்த இடத்துக்குள்ள நுழைகிறதுக்கு சாட்டை வைக்கிறாங்க எல்லாரும் இருப்பாங்க, அதுக்குள்ள மதிப்பே வானம் பூமி எல்லாம் விட பெருசு. எந்த அளவுக்கு ஹோட்டல்ல போய் உட்காந்துருப்போம், ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து சாப்பாடு கேட்போம், எப்பா ஒரு தோசை கொடுப்போம், அவை வந்துட்டு வேகமா போய் இறங்கி வச்சிருப்போம், தோசையோட அப்படியே ஒரு சின்னதா சுக்கா கொண்டு வாங்க அப்படிப்போம். சரின்னு போவோம், இங்க மட்டன் ஃப்ரை லைட்டா கொண்டு வாங்க போயிட்டு ஆம்லேட் பார்ப்போம், மூஞ்சி பார்ப்போம்,
அறிவில்லை வந்து எல்லாம் பட்டியல் சுற்றி இருக்கு புக்கு தமிழ் எல்லாத்தையும் சொல்லு எழுதி. இவனை பார்த்து சொல்றதுக்கே வெக்கப்படுவான். ஏன் வயசுல பெரியவராக இருக்காரு, கூப்பிட்டு சொல்ற ஒரு மாதிரி இருக்குது. நீங்க போயிட்டு வாங்க அப்புறம் சொல்றேன், போயிட்டு இப்ப சொல்லுங்க, இருக்குது காஃபி இப்ப வேண்டாம், சாப்பிட்டு இருக்கும்போது அப்புறம் வாங்க, இப்படி எல்லாம் அவனை சரி கட்டி அனுப்பி இருக்குது. அல்லாஹ் என்ன பண்றா, இவனுக்கு யாரை வச்சு வேலை வாங்க ஈஸியா இருக்கும், விழுந்தாலும் சொல்றது சின்ன பிள்ளைங்களா வச்சுக்கிட்டு சின்ன பசங்க பேச நினைக்க மாட்டாங்க, தம்பி அதுக்கடா இதற்கடா அதுக்கடா இப்படி வேலை வாங்குறது சின்ன பசங்களா வைத்து கொண்டு இவன் உட்காந்து சாய்ந்த கீழே இருப்பான், முதுகு எந்திரிக்க தோணாது, அவன் விரும்பினதான் கிடைச்சிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும். இந்த இடத்துல வச்சுட்டு அல்லாஹ் கேட்பானா வேற ஏதாவது விரும்புறீங்களான்னு. அவங்க சொல்லுவாங்க, இதை விட வேற என்ன இறைவா எங்களுக்கு வேணும், நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு சொல்றது இதை விட எங்களுக்கு வேற என்ன வேணும்னு கேட்பாங்களாம். இது நிரந்தரமான உலகத்தில் அப்படி கேட்கும் போது அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்பானா, உங்கள யாராவது நல்லவங்க செஞ்சு வந்திருக்கீங்கள, உங்கள யாருக்காவது பரிந்துரை பண்ணணுங்கிற ஆசை இருக்கான்னு கேட்பானா. அப்பொழுதுதான் அவர் ஒரு செய்தி சொல்வார்கள், இந்த நல்ல அமல்கள் எவ்வளவு பெரிய புண்ணியமா இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இத்தகும் நார் வலவ் பிஷிக்கி தம்ரா, நரகத்திலிருந்து நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் உங்களை ஒரு பேரிச்சம்பழ துண்டையா தர்மம் செஞ்சிருக்கேன்னாங்க. பெண்களே நீங்க தர்மம் செய்யுங்கள், உங்கள் ஆபரணங்களையாவது போட்டு தர்மம் செய்யுங்கள், நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சொன்னாங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு பள்ளிவாசல் வருது, இப்ப சாமி வாரம் பள்ளிவாசல் அறிவிக்கிறோம். இப்ப இந்த வாரம் கூட பாருங்க, கேரளாவில் புதுநகரம் ஒரு ஊர், எதிரில் ஒரு தர்கா, வலது பக்கம் ஒரு தர்கா, முஹீதன் ஆண்டவர் தர்கான்னு ஒருத்தர் 8 அடி பாபா தர்கான்னு ஒருத்தர் 8 ஒளியா தர்கான்னு, ஒரு பக்கம் வந்து மலகுசா தர்கான்னு ஒன்று, 3 தர்காவுக்கு இடையில இணைப்பு கோட்டைக்கு எதிரில் ஏகத்துவ கோட்டையை உருவாக்குறதுக்காக வேண்டி ஒரு 4 லட்சம் இடம் வாங்கியிருக்கிறாங்க. 8 லட்சம் ரூபா தான் காசு. அந்த காசு வழி இல்லாமல் ஊரெல்லாம் வசூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பொருளாதாரத்தை ஏற்று வந்துட்டு இருக்கிறாங்க. இது ஒரு ஏகத்துவ மையம் உருவாக்கப்படுவதற்கு சிரமப்பட்டு வந்து வசூல் இன்னைக்கு வந்துட்டான்னு வைங்களேன். இது மாதிரியான வகைக்கு நம்ம வாரம் செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன பார்க்கணும், வாரம் கொடுக்கறவனே இந்த ஜமாத்துல சேர்ந்தா பாக்கெட்டை கிழிச்சுருவாங்களோ, இதெல்லாம் வரும். இந்த ஜமாத்துல சேர்ந்தோம்னா பாக்கெட்டை கிழிச்சுருவாங்க. எதை யோசிக்கிறது இல்லை, இந்த ஜமாத்துல சேர்ந்த பிறகு வரட்சணை இல்லை, கத்தை இல்லை, பாத்தியா இல்லை, பொழுசோர் இல்லை, நிம்மதியா இருக்கு, ஒரு செலவு இல்லடா, ஆலிம் சாகிற பேர்ல எந்த கஷ்டம் இல்லை, இதை நினைக்கிறது இல்லை. அவங்க சொல்ல பள்ளிக்கிறாங்க, இஸ்திமாங்கிறாங்க, மாநாடுங்கிறாங்க, பொதுக்கூடம் எல்லாம் நல்ல வழியும் நினைக்கிறது இல்லை. நான் கொடுக்குற காசுலாம் எப்படி வருதுன்னா, இந்த அமல்கள் பாருங்க, அந்த நல்லடியார்கள் சொல்வார்களாம், இறைவா எங்கள் சகோதரர்கள் சில பேரை சொர்க்கத்தில் பார்க்க முடியவில்லை என்று சொல்வார்களாம். என்னாச்சு, காணும் சல்லுனமானா, அவர்கள் எங்களோடு தொழுதார்கள், இங்க காணமே, வயசூனமானா எங்களோடு நோன்பு வைத்தார்கள், வயத சத்தப்புனமானா எங்களோடு தான தர்மங்களை எல்லாம் வழங்கினார்கள், அவங்களை இந்த சொர்க்கத்தில் பார்க்க முடியலையேன்னு. உடனே அல்லாஹ் சொல்வான், அப்போ பண்ணுங்க, அவங்க நரகத்துல இருக்கிறாங்க, நீங்க நரகத்துக்கு போயிருங்க அப்படி போனோம். நீங்க நரகத்துக்கு போகும்போது நீங்க போயிட்டு அவங்களை அனுப்புறதுக்கு இல்லை, நீனே போய் கூட்டிட்டு வா. யாரெல்லாம் ஈமான் கொண்டு ஏகத்துவாதி இருக்கிறானோ அவன் சில தவறுக்காக நரகத்துல இருப்பான். உங்கூட தொழுதான், நோன்பு வச்சான், சதக்கா செஞ்சான், நல்லவர்கள் புரிந்தார்கள் சொல்றையே, அவர்களை போய் கூட்டிட்டு வா, நரகமே இவர்களை தீண்டாதே என்று சொல்லப்பட்டு இவர்கள் நரகத்துல வந்து தன் சகோதரரை அழைச்சிக்கிட்டு கொண்டு வந்து சேர்ப்பார்களே. இதற்கும் பாடமாக இருக்கிறது என்ன, இந்த அமல் தான். அல்லாஹ் சொல்லி அனுப்புவான், நாங்க போறீங்க, கடமையான தொழுகை கரெக்டா தொழுகைக்கான பார்த்துட்டு சில பேர் தொழுகை விட்டு வந்துடாதீங்க, ஒரு சில சுண்ணத்தான தொழுகை தொழுது இருந்தா அதை வச்சு சரி கட்டி தூக்கிட்டு வந்துருங்க. அந்த அமல் தான் அவனுக்கு முக்கியம். கடமையான நோம்புல கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கா, சுண்ணத்தான் நோம்பு இருக்கான்னு பாரு, அதை வச்சு கூட்டிட்டு வா என்று சொல்லி அவனை கொண்டு வந்து சொர்க்கத்துல சேர்க்கக்கூடிய ஒரு நிலையை இந்த அமல் ஏற்றுக்கும். இந்த மாதிரி ஒரு காரியங்கள் தான் இவனோடு மன்னரையிலே நிற்கும், மறுமையில் வந்து சேரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை நம்ம கவனத்தில் வைத்து வாழ்ந்து கொண்டால் நமக்கு இந்த பொருளாதார மோகத்தில் ஏற்படக்கூடிய ஈமானிய பலகீனம் வராது, உறவுகளால் ஏற்படக்கூடிய ஈமானிய பலகீனம் வராது, நம்ம அமல்களால் மறுமையில் வெற்றி பெற முடியுங்கிற நம்பிக்கை அதிகமாக வலுப்பெறும். அப்படிப்பட்ட நம்பிக்கையில் நம்முடைய பொருளாதாரங்களை வாரி வழங்குவோம், அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி அள்ளி வழங்குவோம், தர்மங்களை செய்வோம். அதிகமான தர்மங்கள் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதோடு இறைவட்ட மகத்தான கூலிகளை பெறுவோம். நம்முடைய ஒவ்வொரு நற்காரியங்கள் மூலமாக இறைவனுடைய திருப்தியையும் அன்பையும் அருளையும் தரக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக.